வரவங்க யானை கவலம் சாப்பிடுங்க, யானை மாதிரி பலம் வரும். எப்படி வரும்? காட்டுல யானை இப்படி நடந்து போகுது, நம்ம இப்படியா நடந்து போயிட்டு இருக்கோம். யானையை போய் நம்மள கம்பேர் பண்ண முடியுமாங்க? அது ஒரு வேலைக்கு ஒரு மரத்தை முறிச்சு சாப்பிடும், அது காட்டுல இருக்குது. அந்த யானையே நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சு பிச்சை எடுக்க வச்சிருக்கிறோம். அவ்வளவு யானையே நம்மளோட பிரெயினால பயமுறுத்தி வச்சிருக்கோம்ல, அங்குசம் கட்டி அவங்க கம்பி வச்சு அடிச்சு அடிச்சு பயப்படுதா இல்லையா? அவரே என்ன நூறு சொல்றாருன்னா, யானை கவலை வந்து யார் வேணா சாப்பிடலாம், எந்த ஏஜ் வேணா சாப்பிடலாம். அந்த கான்ட்ரடிக்ஷன் தான் இப்ப பிரச்சனை ஆகி போச்சு. 48,000 ரூபாய் முடிக்கிறாங்க வருஷத்துல. தீபாவளிக்கு மட்டும் 800 ரூபாய் கொடுத்துருக்கா போட்டு பயமுறுத்துறது. குடிக்கவே கூடாதுன்னு தான் நீ சொல்லிக் கொடுக்கணும். குடிச்சா என்ன சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்லிக் கொடுக்கணும். உடம்பு குண்டாதான் இருந்துட்டு போட்டுமேங்க, உடம்பு ஒல்லியா இருந்தா இருந்து தான் போகுது, நல்லா தான் இருக்கட்டுமே. ஆரோக்கியங்கிறது உடம்பு குண்டு ஒல்லியில நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது அவங்கவுங்க ஜெனட்டிக், அவங்க ஜீன் இருக்காங்க. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ராஜா வேரன் கேள்விப்பட்டிருப்பீங்க, யானை கவலம், அதை பத்தி என்ன சார் சொல்றேன்? ஆக்சுவலா நான் பார்த்த நியூஸ் பார்த்தேன். நானும் அவர் பாடி பில்டர் தான், நல்ல பாடி வச்சிருக்காரு. உண்மையில ரியலி அவரு நல்ல உடம்பு, ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கு அவர் உடம்பு. சாதாரண உடம்பு, நல்லா உழைச்ச உடம்பு, எக்ஸசைஸ் பண்ணிருக்காரு, நல்லா உழைச்ச உடம்பா தான் இருக்காரு. அவர் பார்த்தேன், பைக்கை தூக்குவாரு, பயங்கரமா இருக்கும். யானை கவலம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒண்ணு விளம்பரத்துக்கு வந்து பேசினார். ஆக்சுவலா நான் இதை மட்டும் ஆல்ரெடி பேசியிருக்கேன். நீங்க யூடியூபர்ஸ் பேசுறதை நம்பியெல்லாம் இதையும் வாங்கி சாப்பிடாதீங்க. ஆல்ரெடி வெங்காரம் சாப்பிட்டு மதுரையில பொண்ணு ஒன்று செத்து போச்சு. தெரியும். ஏன்னா வெங்காரங்கிறது வந்து அது என்ன லிமிட்ல எடுக்கணும், அது வந்து கெமிக்கல் லேபரேட்டரியில பயன்படுத்துது. அது கூட சொல்லிட்டாங்க, சித்த மருத்துவத்தை அழிக்க கலந்து விட்டியா. 100 சித்த மருத்துவம் சொல்லுவேன், அது என் உடம்புக்கு செட் ஆகும், உனக்கு செட் ஆகும் நான் சொல்ல முடியும். எனக்கு சில ஜுரம் அடிச்சா நான் இஞ்சி போட்டு காய்ச்சி குடிப்பேன், எனக்கு செட் ஆகுது. உனக்கு டைஃபாய்டு செத்து போயிட்டு என்ன செய்ய முடியும்? ஸோ மெடிசன்கள் டாக்டர் தாங்க பிரிஸ்கிரைப் பண்ண முடியும். அதுக்கு பிஎஸ்எம்எஸ் படிச்சவங்களா இருக்கு, ஹோமியோ மருத்துவம் படிச்சவங்க இருக்கு, அவங்கள்ட்ட போய் முடியும். ராஜாபுரம் என்ன சொன்னாரு, முதல்ல ஜிம்முக்கு போறவங்க சாப்பிடுங்க, ஜிம்முக்கு போறவங்க யானை கவலம் சாப்பிடுங்க, யானை மாதிரி பலம் வரும். எப்படி வரும்? காட்டுல யானை இப்படியே நடந்து போகுது, நம்ம இப்படியா நடந்து போயிட்டு இருக்கோம். யானையை போய் நம்மள கம்பேர் பண்ண முடியுமாங்க? அது ஒரு வேலைக்கு ஒரு மரத்தை முறிச்சு சாப்பிடும், அது காட்டுல இருக்குது. அந்த யானையே நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சு பிச்சை எடுக்க வச்சிருக்கிறோம். அவ்வளவு யானையே நம்மளோட பிரெயினால பயமுறுத்தி வச்சிருக்கோம்ல, அங்குசம் கட்டி அவங்க கம்பி வச்சு அடிச்சு அடிச்சு பயப்படுதா இல்லையா? அவரே என்ன நூறு சொல்றாருன்னா, யானை கவலை வந்து யார் வேணா சாப்பிடலாம், எந்த ஏஜ் வேணா சாப்பிடலாம். அந்த கான்ட்ரடிக்ஷன் தான் இப்ப பிரச்சனை ஆகி போச்சு. நம்ம ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்றோம், ஜிம்முக்கு போறவங்க மைனாரிட்டி பீப்புள்ஸ் கம்மியா தான் இருப்பாங்க, குறைவான பேர் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அங்கேயே பாடி மாசம் அந்த மாசம் இந்த மாசம் அங்கேயும் இருக்கு, ஜிம்லயும் இருக்கும். சார், நீங்களே ஜிம் பிராக்டிஸ் எல்லாம் பல வருஷமா பண்ணிருக்கீங்க, உங்களுடைய கருத்து என்ன சார்? யானை கவலம் நான் வந்து ஆக்சுவலா இந்த இதெல்லாம் சாப்பிட்டது கிடையாது. நான் வந்து அதுல ஒரு பவுடர் ஒன்று இருந்துச்சு, பாடி மாசம்னு, அதை ஏத்துறதுக்காக சாப்பிட்டேன். அது என்ன செஞ்சேன்னா, எனக்கு கிட்னில ஸ்டோன் வந்துச்சு. டாக்டர் கிட்ட இது ஒன் ஆஃப் த ரீசன் சொன்னான். பட் இது மட்டும் தான் ரீசன்லாம் டாக்டர் சொல்லல, இதுவும் ஒரு காரணமா இருக்கும். அதிகமான புரோட்டீன், ஹைலி புரோட்டீன் எடுக்கிறீங்க. எதுவுமே மிகுதினும் தீதே குறைதினும் தீதே தானே. ஜிம் ப்ராக்டிஸ் பண்றதுன்னா போனோமா காலையில ஒரு 5 மணிக்கு போங்க, முதல்ல நல்லா வார்ம் அப் பண்ணணும். சும்மா நைட்டு ஃபுல்லா தூங்கிருக்கோம், தூங்கிட்டு அப்படியே போய் வெயிட் ஏத்துறது ஆர்வ கலர்ல. அப்படியே போய் வெயிட் ஏத்துறீங்கன்னா என்ன ஆகுங்கன்னா, திட்டு பிளட் பம்ப் ஆகணும், என்ன பண்ணும், உடம்பு தாங்காது. போயிட்டு நல்லா வார்ம் அப், ஒரு 1/2 மணி நேரம் வார்ம் அப், உடம்பு சூடாகி த்ரெட்மில்ல லைட்டா ஓடிட்டு ப்ளே பண்ணிட்டு அப்புறமா நீங்க மெட்டீரியல் எடுத்து செய்யணும். இப்ப நீங்க இந்த யானை பலம் வரணும்னா நீங்க என்ன எடுத்திருக்கீங்க? உங்க ஜிம் ஒண்ணுமே எடுத்துல, முட்டை சாப்பிடுவேன், கறி அந்த மாதிரி. இன்னைக்கு முட்டை சாப்பிடுவோம், 5 முட்டை சாப்பிடுவோம் காலையில அவிச்சு. நம்ம அந்த என்ன சொல்றாங்கல்ல, மஞ்சக்கரெல்லாம் தூக்கி போட்டுருன்னு, அதெல்லாம் இல்ல, நான் முழுசாவே சாப்பிடுவேன், 5 முட்டை சாப்பிடுவேன். எனக்கு ஒண்ணும் பண்ணல, அவ்வளவுதான். நீ சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் ஏறிட்டு அது ஏறிட்டா அது நான் பொறுப்பு. 5 முட்டை சாப்பிடுவேன், பால் குடிப்பேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நான் ஆக்சுவலா என்னை வந்து பாடி பில்டர் ஆகி நான் மேடை ஏறுறது அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் கிடையாது. எனக்கு ஹெல்த்தியா இருக்கணும், காலையில போயிட்டு வந்தா கொஞ்சம் மனசு ஆரோக்கியமா இருக்கு, சரி இன்றைய நாள் இனிய நாள் அப்படின்னு, அவ்வளவுதான். எனக்கு வேற எந்த சிந்தனையும் கிடையாது. உங்க வெயிட்டு நீங்க 100 கிலோ 50 கிலோ இருக்கீங்கன்னா 10 கிலோவுக்கு மேல எதையுமே ஏத்தாதீங்க வெயிட்டுங்கிறது என்னுடைய கருத்து. நான் எல்லாம் உண்மையா சொல்ல போனா இதுக்குள்ளே கம்மி வெயிட் உள்ள பொருள் எடுத்து லைட்டா வார்ம் அப் தான் உடம்பு. நானே இந்த ஸ்டேஜ் ஏற போறேன், அது தனி தொழில், ஸ்டேஜ் ஏற தனி பிசினஸ், அது தனி ப்ரொஃபஷன். அது நம்ம எல்லாரும் போய் ஸ்டேஜ் ஏற முடியாது, அது பெரிய தியாகம் பண்ணணும். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். தூங்கணும், நேரத்துக்கு எழுந்துக்கணும். மாலையில ஜிம்முக்கு போறீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 ஹவர், அவ்வளவுதான். காலையில ஒரு 1/2 ஹவர், சாயந்தரம் ஒரு 1/2 ஹவர் ஜிம்முக்கு போகலாம். இன்னும் சொல்றேன், இது யாரும் சொல்லவே மாட்டாங்க, வயிற்று மோஷனோட நீங்க ஜிம்முக்கு போக கூடாது. அதுவே இங்க இல்ல, டாய்லெட் வயிற்றுல வச்சுட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அது உங்க உடம்பு கெடுத்துரும். அது வயிற்று டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு டீ காஃபி இல்ல பால் ஏதாவது குடிச்சிருக்கீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் அது டைஜஷன் பிறகு போங்க, போயிட்டு செய்யுங்க. டயர்டா இருக்கு, ட்ரௌசியா இருக்கு அப்படியே தயவு செய்து ஜிம்ல இருந்து வீட்டுக்கு வந்து நீங்க போட்டு மயக்கத்தோட மல்லு கட்டெல்லாம் கட்டக்கூடாது. ராஜாபுரம் நல்ல பாடி பில்டரை பத்தி நிறைய சொல்லி கொடுத்துருக்கலாம். ராஜாபுரம் நீங்க வந்து நல்ல உடம்பை பத்தி சொல்லி கொடுங்க, உடம்பை எப்படி வச்சுக்கணும், ஆரோக்கியமா எப்படி இருக்கணும். மனசு ரொம்ப முக்கியம், உடல் ஆரோக்கியத்தை விட மனசு ஆரோக்கியமா இருந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதுக்காண்டி இந்த வெங்காரம் சாப்பிட்டு மாதிரி இடகுடமாயிடும்.
இல்ல இவர் அதை பத்தி ஒண்ணு சொல்லியிருக்காரு. உடம்பு குறைக்கிறதுக்கு பீமவாலி அப்படின்னு ஒரு உணவு இருக்கு. அது இவர சிறுதானியங்கள் வச்சு தயாரிக்கிறாரு. கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மி. அது 100 கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.5 கிராம் தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் ரொம்ப ஃபாஸ்டா ஆகுன்றாரு. இதை பத்தி என்ன சொல்றேன்? அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஒண்ணு தெரிஞ்சுங்க, உங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் உங்க உடம்பு இருக்கும். நான் வந்து 80 கிலோ இருக்கிறேன், வயசு 40 வயசு 80 கிலோ இருக்கேன். 75ல இருந்து 80க்கு வந்திருக்கு. ஆனா எனக்கு உண்டான மாதிரி இருக்கா? ஒரே விஷயம் கேட்கிறேன், இப்படிதானே பாக்குறீங்க டெய்லி. அது வந்து எங்க அம்மா அப்பாவோட ஹெரிடிட்டி அப்படிதான் இருக்கும். நான் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 90 கிலோ வரைக்கும் லைஃப்ல போக முடியும், போயிடும் அந்த உடம்பு. என்னோட டிஎன்ஏ எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நான் இருப்பேன். இந்த வெயிட் லாஸ் பண்ணாலும் முடியாதுங்க. தயவு செய்து பயிற்சா சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு எதுக்கு சாப்பாட்டு முயற்சி எடுத்துறாரு, எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி இவ்வளவு ஒரு மனிதருக்கு டைஜஷன் பண்ணுதுங்கிறது, அவருடைய ப்ராசஸ் அதை ஏத்துக்குது. நம்ம சாப்பிட முடியுமா? முடியாது. வயிறு வெடிச்சு போவாங்க, ஆஸ்பத்திரி போற மாதிரி ஆயிடும். என்னமா கொடுத்து உன்னை காப்பாற்றணும். அவர் அதுக்கு டெக்னிக் வச்சிருக்காரு, தேன் சாப்பிட்டுக்கிறாரு, அதுக்கு ஒரு மருந்து ஒன்று தயாரிச்சு இஞ்சி எலுமிச்சை மருந்து போட்டு குடிக்கிறாரு. யூஸ்வலா இஞ்சி வந்து டைஜஷன் ப்ராசஸ். பட் அவர் சாப்பிட்றது ஹியூஜ் குவான்டிட்டி, அவ்வளவுதான் சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னு தெரியல உடம்பு. பட் அவருக்கு செட் ஆகுதுன்னு சொல்ல வர. சாப்பாடுறவங்க நம்ம சாப்பிட முடியுமா? இப்ப இவர் சொன்ன மேட்டர் இருக்குல்ல, அது வந்து மருத்துவர்கள் வச்சு பேசுறாங்க. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அது எப்படி இருக்க முடியும்னு கேட்கிறாங்க. ஸோ லேபரேட்டரியா ஒரு விஷயம் நம்மளுக்கு பிறகுதானே ஏத்துக்க முடியும். நம்ம பாட்டு வாய்க்கு வந்து எடுத்து அடிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க, பெரிய குழப்பமாயிடும். இப்போ நான் என்ன சொல்லுவேன், லா காலேஜ் படிக்கலாமான்னு என்கிட்ட கேளுங்களா? நீங்களா ஆயிருந்தானே கேளுங்க, லா காலேஜ் படிக்கலாமா? படிங்க, தாராளமா படிங்க. ஆனா இதை வச்சுதான் நான் சம்பாதிக்க போறேன், வீடு கட்ட போறேன், வாச கட்ட போறேன், இதை வச்சுதான் கல்யாணம் பண்ண போறேன், தங்கச்சி கல்யாணத்தை பண்ண போறேன்னு வந்தீங்கன்னா லாக் ஆயிடுவீங்க. இதை சொல்லிக் கொடுக்கணும்ல. ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் டிமெட்டீரியல் சொல்லி கொடுக்கணும். சும்மா போட்டு வக்கீலுக்கு படிக்கிறது என்ன தீவிரமா படிக்கிறாங்க, என்னங்க இருக்குதுல. வழக்கறிஞர் தமிழ் இருந்தாலும் ஒரு அடையாளம் தெரிஞ்சு 20 வருஷம் 20 இயர்ஸ். என்னோட 20 வருஷத்துல வெளிநாடு போனவங்க அங்க போனவங்க செட்டில் ஆயிட்டாங்க லைஃப்ல. நம்ம இப்பதான் அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம், செட்டில் நோக்கி. இதுவும் செட்டில்மெண்ட் கிடையாது, கடைசி வரைக்கும் வக்காலத்துக்கு எழுத்து போட்டு சுத்திட்டே இருக்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு ஃப்ரீயா இருக்க முடியாதா? ஒரு வாரம் எங்கேயாவது போயிட்டு வந்து ஆப்சென்ட் ஆயிடும் பிசினஸ். இன்னொன்னு கிடையாது. அது தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு அந்த என்ன இருந்தா படிங்க. எதையும் படிக்க கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன், நிறைய படிங்க. பேச்சுலர் ஆஃப் லா முடிங்க, மாஸ்டர் ஆஃப் லா முடிங்க, பிஹெச்டி பண்ணுங்க. அது உங்க அறிவு வளர்ச்சிக்காக மட்டும் தான் இருக்கணும். அதை வச்சு ஆதாயம் பெறதுன்னா இதுல முடியாது. இதை சொல்லி கொடுக்கணும்ல. ஜிம்முக்கு வர்றதுன்னா எல்லாரும் வந்து செய்யறது, முதல்ல அவரை உட்கார வச்சு மென்டலி பேசுங்க. ஜிம்முக்கு வர்றது இருக்காங்க, மென்டலி அவன் ஃபிட்டா இருக்கானா? ஆரோக்கிய மே மாசம் பார்த்து ஈசல் கூட்டமே ஜிம்மு ஃபுல்லா ஆயிடும். நம்ம பழைய எல்லாம் திரு முடிச்சுட்டு இருப்போம். டம்பிள்ஸ் ஜிம் ஓனரா, ஜிம் டம்பிள்ஸ் கொடுக்குறாரு, நோ அடிச்சுட்டு இருப்பேன், எடுத்து போட்டு மாக்கு டே கை கால பிடிச்சி ஒரு வாரம் வரைய மாட்டான். இந்த லக்கு போடுவாங்க, இது போட்டோம்னா நல்லா சொல்றேன் கேட்டு நடக்கவே கூடாது. வீடு வரை கார் இருந்தா கார்ல ஏறி வீட்டுக்கு வந்துடணும். அவ்வளவு சென்சிட்டிவா நடந்த நரம்பு மண்டலம், ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்துக்கு போயிட்டு வெயிட் போட்டு ஏற்ற உள்ள மாரமெல்லாம் போட்டு பாடி பில்டர் கால் முடிஞ்சது இல்லை, அப்படியே மறக்கு முடிச்சு உட்காந்துச்சு இல்ல. அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம உடம்பு தண்டில வெயிட் தூக்க கூடாது, உடம்புக்குள்ளதான் வெயிட் இருக்கணும். அவர் சொன்ன விஷயம் டாக்டர்ஸே பேசுறாங்க. அது டாக்டர்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. அவர் சொல்ற அளவுக்கு அந்த 100 கிராம்ல அந்த தானியங்கள்ல இருந்து வெறும் 1.5 கிராம் அளவு கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஃபேக்டரியில மட்டும் தான் இருக்க முடியும். ஃபேக்டரி ஏன்னா வீட்டுல உட்காந்து உங்களால இதை செக்ரிகேட் தனி பிரிச்சு கொடுக்க முடியாது, ரொம்ப இது கஷ்டமான ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா டாக்டரோட நான் ரெடி சொல்றேன். இந்த 100 கிராம்ல எவ்வளவு பண்ணலான்னு முக்கியமா ஃபாலோ தட்டிக்கங்க அப்படின்னு விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. டேய் நாங்க தராசு போட்டாடா சாப்பிட்டு இருக்கோம், தராசு வச்சுக்கிட்டு தம்பி ஒரு முட்டை 50 கிராம் 20 கிராம் இப்படியா சொல்ல முடியும்? ஏதோ கிடைச்சதா சாப்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு என்ன கிடைச்சதோ சாப்பிடுவோம். பிரியாணி கிடைக்கணும் பிரியாணி சாப்பிடுவோம், பொங்கல் சாதம் கிடைச்சா பொங்கல் சாப்பிடுவோம், புளியோதரை கிடைச்சா புளியோதரை. சாப்பாடே இல்லைங்க. 40 பேர் பட்டியா தூங்கிட்டு இருக்கான். ஒரு ஃபாலோ தட்டிக்கங்க. 10 கிராம் இதுல வந்து இது இருக்கு அது இருக்குங்கிறாங்க. ஆளாளுக்கு ஒண்ணு கிளப்பி விடுறாங்க. வாய்க்கு வந்தது மாட்டு வால் சூப்பு குடிங்க, அதுக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் யாரு சொன்ன? பொதுவா மீட்டுங்கிறது ரொம்ப ஹைலி எனர்ஜியா இருப்போம், அவ்வளவுதான். நண்டு சாப்பிட்டா அதுக்கு நண்டு தான் சூடா இருக்கு, யூரினே போக மாட்டேங்குது சாப்பிட்டாக்க. எனக்கு அது மாதிரி அலர்ஜி ஆகும். நண்டு சாப்பிட்டா சில பேருக்கு வாயில வீங்கி செத்துட்டாங்க. ஹனிமூன் போன கப்பல்ஸ் அலர்ஜி ஆகும். உடனே டாக்டர் போயிடுங்க. டாக்டர் ஒருத்தர் சூப்பரா பேசுவார், ஜாக்சன் டாக்டர். அவர் அவ்வளவு வேலை சொல்லுவார், பயமுறுத்துறாங்க எல்லாரையும். அவரு நம்ம நல்ல ரேப்பா உண்டு. எனக்கும் இருக்கும். கோவிட்ல தான் எனக்கு ஒரு பழக்கம். அவர் தான் சொன்னார், கோவிட்னு ஒரு வியாதியே இல்லடா, மனுஷன் தோண்ட காலத்துல இருந்து இருக்குறா வியாதி, அது வைத்தியம் பண்ணுங்கடா, முதல்ல தனிச்சு இருக்க வைக்கடா, அவ்வளவுதான், பயமுறுத்தாதீங்கடா. டிவியில போடுவாங்கல்ல டுடே டெஸ்ட், அந்த அக்கௌண்ட் செத்து போட்டாங்க பிள்ளை ராஜேஷ், அவங்களே டாக்டர் தான். மரணத்தை வெல்ல முடிஞ்சுதா? ஜெயலலிதா எவ்வளவு பெரிய அவங்க, எவ்வளவு காசு இருக்குது, அவங்க மரணத்தை ஜெயிக்க முடிஞ்சுதா? முதுமையில சாவலப்பா, நோயாளி செத்தாங்க, காப்பாற்ற முடியாது இல்லப்பா. எவ்வளவு பெரிய பிடிங்க இருந்தானப்பா, மரணத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? அதனால நீங்க சும்மா போட்டு இந்த பக்கம் வந்தா இதை நீங்க மட்டன் சாப்பிடுவரா, உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழக்க வாய்ப்பு இருக்குங்கிறான். நீங்க மட்டன் பீஃப் சாப்பிடுவரா, மீன் அதிகம் சாப்பிடுவோம், ஆளாளுக்கு கிளம்பிட்டான தம்பி. டேய் நான் ஏதோ வாயில வைக்கக்குள்ள இவங்க நினைப்பு தான் வருது. மீன் குழம்பு சாப்பிட்டு தயிர் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு இது அந்த வெங்குஷ்டம் வந்துருங்கிறான். வந்தாதான் வந்துட்டு போதாண்டா, என்னதாண்டா பண்றது? திங்கவே எப்பயாவது வீட்டுல மீன் குழம்பு தயிர் கிடைக்கும், சாப்பிடுறது தான்.
அது என்ன ஆயிட போகுது? திருவண்டு பனித்துளி இருக்குது, பனித்துளி அருகம்புல் மேல உள்ள பனித்துளி தான் நீங்கள் நானும். அது எவ்வளவு பெரிய புடிங்க இருந்தாலும் அதுதான் இந்த உடம்பு வச்சு, கண் வச்சு, அதை வச்சு, மூக்கு வச்சு, வாய் வச்சு, லிவர் வச்சு, தலைமையை வச்சு, ஆனா பெண்ணாங்கிறது வரையும் வச்சு வெளியே விடுது இயற்கை. அது முடியும். நீ இப்போ ஒரு இட்லி சாப்பிடுற, அது எப்படி சத்தெல்லாம் பிரிச்சு உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு மலமா அதை வெளியே தள்ளுது. அப்ப எவ்வளவு பெரிய மெக்கானிசம் உள்ள இருக்கு. அவ்வளவுதான் தம்பி. கடவுள்லாம் போய் நீங்க எங்கேயும் தேடாத. உடம்புக்குள்ள இருக்க ஆர்கன்ஸா உன் கடவுள். அதுக்கு நீங்க சுவாசமாயிரு, உடம்புக்கு எடுத்துக்காத, குடிக்காத, சிகரெட் பிடிக்காத, கஞ்சா போடாத, பான்புராக் போடாத. இதாவது நம்ம டீச் பண்ணணும். டாக்டர்னா 24 hours ஒருத்த வந்து உட்காந்துருந்தே, நான் டாக்டர், நான் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், கல்லீரல் எதிரால செயல் இருக்குதுன்னா குடிப்பழக்கம் அப்படின்னு. டேய் 48,000 ரூபாய் குடிக்கிறாங்க வருஷத்துல. தீபாவளிக்கு மட்டும் 800 ரூபாய் குடிச்சிருக்கிறான். போட்டு பயமுறுத்துறது. குடிக்கவே கூடாதுன்னு தான் நீ சொல்லிக் கொடுக்கணும். குடிச்சா என்ன சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்லிக் கொடுக்கணும். ஒண்ணு இந்த எக்ஸ்டென்ட் சொல்லி எதையுமே சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஒண்ணு குடிக்காதுன்னு சொல்லணும், இல்ல இதை சொல்லணும். தியேட்டர்ல எடுத்துட்டு கார்டு போடுறான், மது பழக்கம், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ட்ரிங்க்ஸிங் ஆல்கஹால் வந்து உங்க ஹெல்த்துக்கு லாஸ்ன்னு போடுறான். திரும்பிட்டானே. நமக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும் தம்பி. நம்ம புரியாதவனுக்கு திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். குடியில இருந்து ரீஹாபிலிட் எப்படி ஆகுறது, அவனுக்கு தேவை ஒரு மன ஆறுதல், மன நிம்மதி. வேற வருமா ஆகிட்டாருங்க. அடுத்த கட்ட ஜெனரேஷன் கொரோனா போயிட்டு இருக்கான். அப்ப குரங்கு தானே தம்பி, போட்டு படப்படம் மண்டையில போட்டு வெட்டான கத்தி எடுத்துட்டு போய் குரங்கு இல்லையா அவன்? சரி தண்ணி. மனிதன் அவன்லாம் ரேப் பண்ணி கொண்டு ஒரு 2 வயசு குழந்தைய சவுத்துல அடிக்கிறான் பீகாரிக்காரன். ஆனா அப்பா டேய், நானும் ஒரு பக்கம் இருந்தா நீ ஒரு பக்கம் கிளம்பிட்டீங்களா? இது நாடா அஃபென்ஸ் பண்ற குப்பை தொட்டியா ராஸ்கல்? அதை பத்தி பேசுங்க தம்பி. மன ஆரோக்கியத்தை பத்தி பேசுங்க. பொழுதுக்கு இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இல்ல இதை தின்னு, அதை தின்னு, வெங்காயத்தை தின்னு, பொங்கலே பொங்கன்னு போக வேண்டியதுதான். நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பல்லு வளர்க்கறதுக்கு ஒரு பெருமானா கிட்ட போட்டு விலைக்கு இதெல்லாம் வெந்து ஹாஸ்பிட்டல் போனேன். அது கொஞ்சம் ஒரு பிஞ்சு எடுத்துக்கணுமா எனக்கு தெரியல. அப்புறம் கருஞ்சீரகத்தை போட்டு காய்ச்சி குடிப்பேன். நான் ஒரு டிஷ் ஒன்று காய்ச்சி குடிக்கிறேன். அது நல்லதா கேட்டதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை காய்ச்சி குடிப்பேன். கருஞ்சீரகம், மல்லி, ஓமம், பூண்டு பல்லு, இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு காய்ச்சி நல்லா 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் வந்து குடிப்பேன். இது எது நல்லதே கெட்டதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இது நான் ஒரு 2 வருஷமா காய்ச்சி கொடுக்குறேன். நான் குடிக்கிறேன். ஸ்வீட்லாம் போட மாட்டேன். ஆனா எல்லா நோயும் வர்றதெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. வந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி சொல்லலாம். சர்க்கரை நோய் வந்துட்டா மருந்து மாத்திரை தூக்கி எறிங்க காலை வெட்டி எடுத்துருவாங்க ஆஸ்பத்திரியில வச்சு. இப்படி எடுப்பாங்க. இப்படி அது ரத்த நாளங்களவே அட்டாக் பண்ணுன்னு சொல்ற. ரத்த நாளங்கள் அதை அட்டாக் பண்ணுது. சுகருங்கிற வியாதி வராமல் இருக்கிறது வாக்கிங் போனா வருது, வரலங்கிறாங்க. நான் வாக்கிங் போறேன். ஒரு டாக்டர் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வாக்கிங் போவீங்களா, மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணணுங்கிற. டேய் நடக்கவா, உட்காரவா, என்ன செய்யணும்? ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இன்னும் நேற்று ஒரு டாக்டர் பேச 102 வயசு இருக்கிறது எப்படி பேசியிருக்காரு. அவர் டாக்டர் சுகரை பத்தி ஒரு டாக்டர் கூட கிழிச்சா தெரியுமா? 90களில் வந்து எவ்வளவு இருந்தது சுகரு, 300 ஓகேன்னாங்க, இன்னைக்கு குறைச்சி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒரு டாக்டர். அந்த வீடியோலாம் வெளில வர மாட்டாங்க. சத்தியம் டேல இருக்கு அந்த வீடியோ. அந்த வீடியோலாம் வெளில வர விட மாட்டாங்க. டிசீஸை கண்டு 5 வள்ளுவரோட முடிக்கிறார். 5வது அஞ்சாமை பேதமை, அஞ்சற்க அஞ்சுவது அறிவிலாத தொழில். வள்ளுவர் பயப்படுறது பயப்படணும். எல்லாத்தையும் பயப்பட முடியாது. சாப்பிட சாப்பிடுவோம், இல்லைன்னா வேண்டாம். மருந்தானே வேண்டாம், யாக்கைக்கு அற்றது அழிந்து போற்றுவின் வள்ளுவன். சாப்பிட்டது சிரிச்சுட்டு சாப்பிடுவோம். மெடிசனே வேண்டாம் உடம்புக்குன்றாரு. உடம்பு குண்டாதான் இருந்துட்டு போட்டுமேங்க. உடம்பு ஒல்லியா இருந்தா இருந்து தான் போகுது, நல்லா தான் இருக்கட்டுமே. ஆரோக்கியங்கிறது உடம்பு குண்டு ஒல்லியில நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது அவங்க ஜெனட்டிக், அவங்க ஜீன் இருக்காங்க. கமலஹாசன் சார் அப்படியே இருக்காரு. சிவகுமார் டீ காபி சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. அவர் புள்ள வந்து விளம்பரம் பண்றாரு, டீ குடிக்க காப்பி குடிக்குன்னு. சிவகுமார் பல்ல டீ காப்பி போட்டு 40 ரூபா வந்துக்கிறாரு. என்னடா இருக்குது, ஒரே குடும்பத்துல மாத்தி ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்களான்னு. அது விளம்பரம் காசு வேண்டி நடிக்கிறாங்க, அவ்வளவுதான். சிவகுமார் சார் அவர் ஒழுக்கத்தை நம்ம கத்துக்கணும். சினிமா நடிக்கிறதுல ஒரு கெட்ட பேர் இல்லாத ஒரு இப்படிதானே தம்பி சொல்லி கொடுக்கணும். ஓட்டுக்கிட்டே குழப்பி இந்த சமுதாயம் கெட்டு போகுது. இதுல இவங்க ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க ஆளாளுக்கு. அதனால எதுவா இருந்தாலும் உங்க மருத்துவர்கள் ஆலோசனைப்படி சாப்பிடுங்க. இப்ப அந்த அண்ணா விளம்பரம் பண்றது நல்ல பொருள் கெட்ட பொருள் அந்த கதைக்குள்ளே வரல. ஆனா அந்த விளம்பரங்களை நம்பி நான் பெரிய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, மிகப்பெரிய லெவல்ல. அதனால அதெல்லாம் நம்பி நம்ம எடுத்துக்கூடாது சொல்ல வரேன். இப்ப நான் பேசுறதையும் விருப்பப்பட்டா எடுத்துங்க, இதோட மீட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நன்றி.